வணக்கம். இன்றைக்கி ஹாலிடேங்கிறதுனால மார்னிங் வாக் போயிட்டு வந்தாச்சு. வந்தப்புறம் ஒரு வாட்டர்மெலான் ஜூஸ் சாப்பிட்டாச்சு. இது ஜஸ்ட் வாட்டர்மெலானை கட் பண்ணி சர்க்கரை எதுவுமே போடாமல் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி குடித்தாச்சு. இன்னியோட சமையல் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், முள்ளங்கி சாம்பார், காராமணி சுண்டல். இப்போ காராமணி சுண்டல் நம்ம தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மத்தியானம் ஸ்நாக்ஸ் டைம்லேயும் சாப்பிடலாம். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி சேப்பங்கிழங்கை ஒரே ஒரு விசில் குக்கரில் போட்டு வச்சுட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு விசில் போகிறோம், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிடும். ஒரு விசில் ஆனப்புறம் நம்ம அதை இந்த மாதிரி ஜஸ்ட் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நல்லா சாப் பண்ணிட்டோம். அதில் தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகாய் பொடி போடலாம், மஞ்சப்பொடி, நல்லா ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி மிக்ஸ் பண்ணிட்டுருணும். அதாவது நல்லா ஒரு சேப்பங்கிழங்கு பீஸ்லேயும் அது நல்லா ஒட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணினப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுடலாம். வச்சப்புறம் ஒரு கடாயில் நல்ல ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெயை விடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணினதை 2 தடவை அந்த மாதிரி நிறையா இருந்ததுன்னா 2 தடவையாக இந்த மாதிரி வதக்கியும் எடுத்துக்கலாம். கடுகு தாளித்து கொட்டிட்டோம். அதில் இந்த மாதிரி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அந்த மாதிரி வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இதை எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. ஸோ நம்ம சேப்பங்கிழங்கு கறி ரெடி ஆகிடுது. இப்போ காராமணி சுண்டல், அதாவது லோபியான்னு சொல்லுவோம். நான் வெள்ளை காராமணி எடுத்துட்டுருக்கேன். நம்ம ப்ரௌன் காராமணி இருந்தாலும் ஓகே. இது ஊற வைக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி குக்கரில் நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணினப்புறம் நல்லா 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் நம்ம வச்சுடலாம். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வெந்துடும். இது டக்குன்னு பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது நம்மளுக்கு ரெடியாகி ஆறுற வரைக்கும் அதுக்குள்ளே கடாயில் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வதக்கிட்டும் அதில் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு, அதாவது உப்பு நம்ம லாஸ்ட்லேயும் போடலாம். இப்போ வெங்காயத்துக்கு ஏற்ற கொஞ்சமான உப்பையும் போட்டுட்டும் வதக்கினப்புறம் அதில் திருவின இஞ்சி, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். வதக்கினப்புறம் சாம்பார் பொடி போட்டாக்கா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதுலேயே நம்மளுக்கு தனியாத்தூள் எல்லாமே இருக்கும். ஸோ சாம்பார் பொடி இதுக்கு போட்டுட்டோம். அதில் கரம் மசாலா, நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் போட்டு நம்ம வேக வச்ச காராமணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து நல்லா மேலாக கொத்தமல்லியும் போட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இது தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் மீதமாக இருக்கிற அந்த உப்பையும் இதோட ஆட் பண்ணிடலாம். தொட்டுக்கிறதுக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா மத்தியானம் தனியாக சாப்பிட்றதுக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம் தாளித்து கொட்டினப்புறம் கட் பண்ணின முள்ளங்கி, மோஸ்ட்லி நம்ம முள்ளங்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணுவோம். அதோட புளித்தண்ணி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு கரைச்சி ஊற்றிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டு இந்த அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் போட்டுட்டோம். அது நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுது. இந்த டைமில் 2 கரண்டி அளவுக்கு வேக வச்ச பருப்பு, அதாவது பருப்பு நம்ம 2 கரண்டி வச்சு அது நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது இந்த அளவுக்கு வரும். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக அந்த மல்டிபர்பஸ் பொடி இருந்ததுன்னா போடலாம், இல்லைனாக்கா தேவைங்கிறது இல்லை. இருந்ததுனால நான் மல்டிபர்பஸ் பொடி, அதாவது கறி பொடியும் 2 டீஸ்பூன் போட்டேன். மேலாக கருவேப்பிலையும் போட்டு பெருங்காயத்தையும் போட்டோன்னாக்கா நல்ல வாசனையாக எக்ஸலண்ட்டான சாம்பார் ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த லன்ச் மெனு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.